திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். தயக்கமுடன் வடமலை கொங்கணரை பார்த்தான். நீ ஏதோ கேட்க நினைக்கிறாய், ஆனால் தயங்குகிறாய். என்ன வென்றால் கேள்வி. இந்த தயக்கத்தின் காரணமாக அது பலமானதாக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கேள் என்று அவனை ஊக்கப்படுத்தினார் கொங்கணர். ஒன்றுமில்லை சாமி, எவ்வளவோ பேசுகிறீங்க, பலவித சக்தி பற்றி இல்லாமல் சொல்கிறீங்க. ஆனால் சிங்கம் புலியை அடிச்சிடும்னு பயப்பட்டு எங்களை காவல் இருக்க சொல்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியலை என்றான். உங்கள் உதவி நான் கேட்டதே நீ தவறு என்கின்றாயா? திருப்பி கேட்டார் கொங்கணர். தப்பில்லாம் இல்லைங்க, ஆனால் உங்ககிட்டேயும் பயம்னு ஒன்று இருக்கே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்றான். என்னிடம் இருப்பது பயமல்ல, எச்சரிக்கை. அச்சம் என்பதை அறவே அறியாதவன்தான் சித்தன் என்பவன். பயம், எச்சரிக்கை இரண்டுக்கும் ஒரு நூல் அளவுதானப்பா வித்தியாசம். நம்பிக்கையும் அப்படித்தான். மிகச் சரியாக வெளிப்படுத்த தவறினால் அது பிறரால் கர்வம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். நாம் நடந்து வந்த வழியில் பல முட்களை கூட பார்த்தோம். பார்த்த மாத்திரத்தில் அதை மிதிக்காமல் கவனமாக நடந்து வந்தோம் அல்லவா? அதன் பெயர் பயமல்ல, எச்சரிக்கை. ஆமாம் சாமி, அதுக்குத்தானே கண்ணை கொடுத்துருக்கான் அந்த ஆண்டவன். பகுத்தறிவையும் அப்படித்தானப்பா கொடுத்துருக்கான். நானும் அதைக்கிட்டே உங்ககிட்ட உதவியை கேட்டேன். ஒருவேளை உங்களை சந்தித்து இருக்காவிட்டாலும் துணிந்து தவம் ஏற்றுவேன். அப்படி தவம் ஏற்றும் பொழுது விலங்குகள் நெருங்கிடாத வண்ணம் இருக்க சில வழிகள் உள்ளன. யானை வணங்கியை போட்டுக்கொண்டால் யானைகள் எதுவும் செய்யாது, வணங்கவும் செய்யும். அங்குசத்திற்கு கட்டுப்படுவது போலவும் கட்டுப்படும். அந்த வேரை தலைப்பாகையில் மறைவாக சொருகி கொண்டு செல்ல எதிரிகள் கூட பணிந்து வணங்குவர். அதே போல சிறியானங்கை என்றொரு தாவரம் உள்ளது. அதற்கு பாம்புகள் அந்த இடத்திற்கு வராது. திருக்கள்ளி செடியை 4 புறமும் நட்டு வைத்தால் மாமிச பட்சிணிகள் அதை கடந்து வராது. இப்படி தற்காத்து கொள்ள பல வழிமுறைகள் உள்ளன. கொங்கணர் விரிவாக எடுத்து சொல்லவும், நாங்கள் கூட துத்து செடியை அரைச்சி பூசிக்கிட்டு தான் தேன் எடுக்க போவோம், தேனீங்க கிட்ட வராது என்று பூதகண்ணுவும் ஒரு விஷயத்தை சொன்னான். சரியாக சொன்னாய். அதற்கு வனம் பற்றிய அறிவு அவசியம். ஏதும் இல்லாதது வானம். அது கால்மடைக்கு அமர்ந்தால் வனம். அங்கே எதுவுமே இல்லை. இங்கோ இல்லாததே இல்லை. இங்கு இருப்பதை தெளிவாக அறிவதே பகுத்தறிவு. மனிதனை தவிர ஏனைய உயிர்களுக்கு தன்னை பற்றிய அறிவு கூட பெரிதாக கிடையாது. அவை உணர்வால் வாழ்பவை. கொஞ்சம் போல் பட்டறிவு மாத்திரம் உண்டு. அதனால்தான் அவற்றுக்கு பாவ புண்ணியம் என்கின்ற விதிப்பாடும் கிடையாது. ஒரு பூச்சி தவளையால் விழுங்கப்பட்டு அதன் உடலோடு கடந்து தவளையாகிவிடும். அந்த தவளையை பாம்பு விழுங்கிட தவளை பாம்பாகும். பாம்பை கருடன் விழுங்கிட பாம்பு கருடனாகும். கருடனை வேடன் விழுங்கிட அது வேடனாகும். இது ஒரு சுழற்சி. இதை இயற்கை என்று கூறலாம். இதுவே பிரம்ம சிருஷ்டி என்றும் கூறலாம். கொங்கணரின் விளக்கம் வடமலையை பெரிதும் தூண்டிவிட்டது. சாமி, எங்கள் மூப்பர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறீங்க. வனதேவதைக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவாருங்க அவர். 10 புலி இருந்தால் 50 மான் இருக்குமா, 50 மான் இருந்தால் 1000 மரம் இருக்குமா, 1000 மரம் இருந்தால் 10,000 பட்சிக்கு இருக்குமா, 10,000 பட்சிகள் இருந்தால் 10,000 புல் இருக்குமா. இதெல்லாம் இருக்கிற வனத்தில் வருஷம் 100 மழையாம். மழையினால் அருவியாம். அருவி பிரிஞ்சா ஓடையாம். ஓடை முடிஞ்சா தட்டையாம். தட்டைனா அது தாழ்ந்த நிலம், அதாவது மலை முடிஞ்ச இடமா. இதை ஒரு பாட்டாவே ஒரு படிப்பாருங்க. ஆகா, என்னே உங்கள் பட்டறிவு. இந்த பட்டறிவை பட்டை தீட்டினால் அதுவே பேரறிவு. புரியுதுங்க சாமி. இதுக்கு மேலே இப்போ பேச நேரம் இல்லைங்க. பசி பிடுங்குதுங்க. நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோங்க. போய் வாருங்கள். உங்களுடன் எனக்கு ஏற்பட்ட இந்த தொடர்பு இனி வளரும். அது உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் கூட பல அற்புதங்களை செய்யட்டும் என்றார் கொங்கணர். அவர்கள் புறப்பட்டனர். மலைக்காற்று ஜில்லென்று வீசிடும் மந்தமாரத பொழுதில் சூரியனும் மேற்கு கிணற்றுக்குள் குதித்தபடி இருந்தான். நட்சத்திரங்கள் தெரியத் தொடங்கின. மிருகசீர்ஷ நட்சத்திர கூட்டம் மான் கொம்பு வடிவில் நன்கு தெரிந்தது. 3ஆம் பிறை கீற்றும் பளிச்சிட்டது. முக்திக்கு 3ஆம் பிறை, மூர்ச்சைக்கு 4ஆம் பிறை என்றொரு சொலவடை சித்தர்களின் வரையில் உண்டு.
மூன்றாம் பிறையை காண்பதும் அப்பொழுது மூச்சை அடக்கி தவத்தை தொடங்குவதும் சிறப்பில் முடியும். நான்காம் பிறையோ நேர் எதிரானது. கணபதியால் சபிக்கப்பட்ட தினம் அது. இந்த பிறை மாலைக்கும் முன்னிரவுக்கும் இடையே பளிச்சென்று தெரியும். இதை காண நேர்ந்தால் பழிபாவங்கள் ஏற்படும் என்று கணபதியால் சாபம் அளிக்கப்பட்டு இருந்தது. பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அது நீங்கிவிட்டது. கொங்கணருக்கு அந்த பிறை காலத்தில் நேரிட்ட புராண சங்கதிகளை அது ஞாபகப்படுத்தியது. காட்டழகிய ராயன் நிற்பதையோ ஒட்டு கேட்பதையோ அவர்கள் ஒருவர் கூட உணரவில்லை. நாயக்கர் திரவிய மாணிக்கம் பேச்சால் கவரப்பட்டது போல் அவரை பார்க்கலானார். என்னையா, நம்ம ஆய்வாளர் பேச்சை கேட்கவும் இவர் ஒரு நாஸ்திகவாதிங்கிற மாதிரி தோணுதா என்று கச்சிதமாக இடையீடு செய்தார் லக்ஷ்மணன். கொஞ்சம் அப்படித்தான் தோணுது. அதே சமயம் ஐயா பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கிறதும் தெரியுது என்ற நாயக்கரின் கருத்தை கேட்டு சிரித்திய திரவிய மாணிக்கம், ஐயா தாங்க கொஞ்சம் இடம் கோடான, அதாவது வில்லங்கமான ஆளுதாங்க. ஆனால் ஏன் வரைக்கும் நான் ரொம்ப தெளிவுங்க. கடவுள் விபத்தில் நான் கொண்டிருக்கிற கருத்து வேறங்க. அதை நான் சொல்ல தொடங்கினா பிரசங்கம் மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ வேண்டாம். அது ஒன்று மட்டும் உறுதிங்க, கடவுள் இருக்காருங்க. அவர் கட்டாயம் இருக்கவும் செய்யணுங்க. அந்த இருப்பை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு பேர் தாங்க ஆன்மீகம். முதல்ல இது பழக்கத்தால் தான் ஏற்படும். சிறு வயசுலேயே குழந்தைகளை சாமி கும்பிட சொல்லி பழக்கிறோம்னா அதைத்தான் சொன்னேன். அந்த வயசுலே முடி இறக்கிறது, காது குத்துறதுங்கிறது எல்லாமே கோயிலுடைய தொடர்புடைய நடக்கிற விஷயங்கள் தானே. அது எப்பவும் ஞாபகத்திலையும் இருக்கும். பிறகு போக போக யோசனை வளர்ந்து அந்த ஆன்மீகம் சிலர் வரையில் நல்ல ஞானமாகும், சிலர் வரையில் ஊனமாகவும் ஆயிடுதுங்க. திரவிய மாணிக்கம் சற்று இடைவெளி விட்டு நாயக்கரையும் லட்சுமணையும் ஒரு ஆழப்பார்வையை பார்த்தார். ஞானமாக ஊனமாக என்று சந்தமாக அவர் பேசியது நாயக்கருக்கு புரியவில்லை. என்னையா புரியலைங்களா? ஆமாம், கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஞானம் ஊனம்னா அது என்னையா? ஐயா, சின்ன வயசு பழக்கம் பெருசாக ஆகையில் அந்தந்த வயசுக்கு உண்டான அனுபவங்களால் கொஞ்சம் மாறும். சிலர் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல புத்திமானாமல் வருவாங்க. சிலரோ விஞ்ஞான தாக்கத்தால் இந்த புத்தியையே கேள்வி கேட்க தொடங்குவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே உடான்ஸு டூப்புன்னு சொல்லிட்டு டார்வின் தியரியை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்ன தியரி? குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறது தான். படிப்படியாக மாறி இப்போ உங்களையும் என்னையும் போல் இருக்கான்னு சொல்கிறதுக்கு பேர் தாங்க அது. அப்போ குரங்கே இப்போ கூட இருக்கக்கூடாதுல்ல, எல்லாமே மனுஷாலாக மாறி இருக்கணுமே. ஆனால் இன்னும் குரங்குங்க இருக்கே, அந்த குரங்கு வேறங்க, இந்த குரங்கு வேறங்க. அது எப்படி? இது ஏதோ ஒப்புக்கு சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. ஐயா, இப்படி கேட்குறதுக்கு பேர் தாங்க பகுத்தறிவு. இந்த மாதிரி 100 கேள்வி இருக்குங்க. இதில் கடவுள் உண்டுங்கிறதுக்கு சாதகமாக கருத்து இருக்கிற மாதிரியே இல்லைங்கிறதுக்கு சாதகமாகவும் கருத்துக்கள் இருக்குதுங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க. மனுஷன் எப்போ பேச்சு மொழி எழுத்துன்னு வாழத் தொடங்குறானோ அப்போ இருந்தே இது இருக்குதுங்க. உங்ககிட்ட பேச பேச நிறைய விஷயம் இருக்குது ஐயா. ரொம்பவே வச்சிருப்பீர், நிறைய வாசிச்சிருப்பீர் போல். அதான் அசராமல் பேசுகிறீர். இங்கே தானே இனி இருக்க போகிறாரு. இப்படி நிறைய பேசலாம். அதுக்கு என்ன பேசுவோம்? எனக்கு இப்படி பேசுகிறதெல்லாம் பெருசு இல்லை. இனி ஒரு உயிர் நம்ம ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்புறம் இந்த புதையல் விஷயத்துக்கும் ஒரு முடிவு தெரியணும். நாங்கள் இருக்கோம் ஐயா, பார்த்துக்குறோம் விடுங்க என்று எஸ்ஐ லட்சுமணன் நம்பிக்கை தந்தார். கோவிலுக்குள்ளே மட்டும் இல்லை சுதந்திரம், அது மட்டும் எனக்கு போருங்க. கர்ப்ப கிரகத்துள்ள நிறைய விஷயத்தில் நீங்கள் குருக்கள் கிட்டத்தான் பேசணும். அவர் நிச்சயம் ஒப்புக்க மாட்டார். ஒப்புக்கிட்டா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நந்திசாமி விஷயத்திலேயும் கவனம். உங்களை எந்த கெட்ட பேரும் அந்த மட்டில் வந்துடக்கூடாது. இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கய்யா. மூவரின் பேச்சையும் கேட்டபடியே பிரஷை கழுவிய காட்டழகிய ராயன் அப்படியே மேலே நடந்து உள்ளே சென்று ஒட்டடை கம்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஒட்டடை அடிப்பது போல் நாயக்கர் மாளிகைக்குள் நோட்டம் போட ஆரம்பித்தான். அவன் பெரிதாக எதையோ தேடி வந்திருப்பது போல்தான் தெரிந்தது. இறுதியாக லட்சுமணனும் திரவியமாணிக்கும் எழுந்து கொண்டு கிளம்ப தயாராயினர். நாயக்கரும், அப்போ நீங்கள் பட்டயத்தை கண்டுபிடிக்க போறீர், இவர் அதுவரை கோவிலுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண போகிறார், அப்படித்தானே என்று முடிவாக கேட்க இருவரும் ஆமோதித்தனர். ஆமாம், சிங்கமுத்து சமாச்சாரம் அலங்காரத்தோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சுதுங்க. அவள் ஆற்றுல மூச்சு முட்டி செத்துருக்கா. லங்ஸ் ஃபுல்லாக
வாட்டர். உடம்புல காயம் ஒன்றும் இல்லை. ஒன்று தற்கொலையாக இருக்கணும், இல்லை குளிக்கையிலே சுழல் வந்து சிக்கி இருக்கணும். இந்த ஊர்க்காரி. நீச்சல் நிச்சயமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ சொல்கிற ரெண்டுக்கும் இடமில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ யாராவது அமுக்கி பிடிச்சி கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் தாயா, அப்படி இருக்கிறதற்கு தாயா வாய்ப்பே அதிகம். அதை நான் பார்த்துக்கிறேயா. அந்த காட்டழகி ராயன் வீடு கலிக்காவளியில் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. சுடுகாட்டுக்கு வெட்டியான் மூலம் கிடைச்ச தகவலுங்க இது. அவன் வீட்டுக்கு ஆள் போயிருக்காங்க. எப்படியும் ஃபோட்டோ கிடைச்சிடும். அதை போஸ்டர் அடித்து விட்டுனா நிச்சயம் துப்பு கிடச்சிடுங்க. அட, ஒரு பக்கம் இதெல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குதா? ஆமாங்க, இன்னமும் கூட பல வேலைங்க நடக்குதுங்க. அதை வெளியே சொல்ல முடியாதுங்க. சந்தோஷம், எல்லாம் நல்லா நடந்தா சரி. நாச்சிமுத்துவை கூட அனுப்புகிறேன். அந்த வீட்டில் உங்களை நல்லபடியாக உட்காத்தி வச்சுடுவான் என்றவர் நாச்சிமுத்து அழைக்கவும் ஆண்டே என்றபடியே வேட்டியை அவிழ்த்து விட்டு கொண்டே வந்தான். கையில் தயாராக இருந்தது சாவி கொத்து. யார்? கார்வார் கொடுத்தாராக்கும். ஆமாங்க, நீங்கள் பேசி எடுத்துக்கிட்டு தந்துட்டாருங்க. எள்ளுன்னா எண்ணெய்னா இப்படித்தாயா இருக்கணும். நாச்சிமுத்துவிற்கு அதற்கு 1 மில்லிகிராம் சிரிப்பு சிரித்தான். சரி கூட்டிக்கிட்டு போ, நெல்லு. அப்பால ஐயாவுக்கு ஆகாரம் தண்ணிக்கு என்ன வழி? அதுக்கு நம்ம கருப்பசாமி வள்ளி பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்குங்க. அது தினம் சோறு கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓ, அந்த குட்டியா? நல்லது, நேரம் தப்பிடக்கூடாது. சரிங்க என்று நாச்சிமுத்து அவர்களை அழைத்து கொண்டு நடந்தான். அவர்கள் போவதை ஜன்னல் வழியாக ஒட்டடை அடிப்பது போன்ற பாவனையுடன் பார்த்து கொண்டே இருந்தான் காட்டழகிய ராயன். ஐயனார் கோயிலுக்கு பக்கமாக கொடுக்காப்புளியை திரட்டி கொண்டு அந்த திரட்டியால் பறித்தபடியே இருந்தாள் வள்ளி பொண்ணு. பிங்க் நிற பழுப்பில் தரை பாம்பு எழும்பி நிற்பது போல் அவை கீழே விழுந்து கிடந்தன. அவளை அங்கே பார்த்துவிட்ட மப்போடு, ஏ பிள்ளை, உன்னை எங்கெல்லாம் தேடுதுன்னு தெரியுமா என்றபடி வந்து நின்றான் கிருஷ்ணன். அவளும் அவனை பார்த்த வண்ணம் ஒரு சிரிப்பு சிரித்தாள். எதுக்கு இப்படி சிரிக்க? உன்னையே பார்த்து தான். கையிலையும் சட்டமாக திரிவ, சாமியாகவும் வேட்டிக்கு மாறி பெரிய மனுஷனாயிட்ட போல இருக்கே. அதே சிரிக்கி. சாரி, நெத்தியில் பட்டை தான் கலைஞ்சு போச்சு. சாமின்னு என்னை ஏன் வெறுப்பேத்துற? இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு நீ கேட்க மாட்டியா? கேட்டால் சொல்லுவியா? நீ ஒரு எகன பிள்ளை. சரி, சொல்கிறேன். கேட்டால் வாயையே பொழந்துருவ. எங்கே பொழக்கவை பார்ப்போம். அவனும் தான் சற்று முன் மனதில் கண்ட காட்சி சொல்லி முடித்தான். நிஜமாகவே வள்ளிப்பன் வாய் பிளந்து விட்டாள். நெடுநேரம் அவளுக்கு பேச்சே வரவில்லை. ஏ பிள்ளை, என்ன வாயை திறந்து பேசு. என்னத்த பேச? நான் வனப்பேச்சு கணக்காக ஜிகுஜிகுன்னு கிரீடமும் ஆரம்பமா இருக்க போகிறேனா? அப்போ நாம் அந்த புதையலண்ட போக போகிறோமா? அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, ஏன் சின்ன தாயி கேட்டப்ப நீ ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போக பார்த்தேன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன். அதுக்கு ஒரே சந்தோஷம். நான் ஆற்றோட போகிறத பற்றி நினச்சதா? பிறவு நீ ஒருத்தி தானே அதுக்கு சரியாக பேசுவ. அதுக்கு எதிராக யார் பேசினாலும் எப்போவுமே பிடிக்காது. இதுக்கு நீ அது ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். பேத்து ஊற்றி இருக்கும். நீ ஒரு ஆக்கங்கெட்ட மூடி. என்ன வையாத பிள்ளை. நான் எம்பூட்டு ஆசையாக வந்து சொல்லியிருக்கேன். சும்மா சொன்னேன் கிருஷ்ணா. நீ என் பேச்சை கேட்டு வாயை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே இரு. ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த மந்திரவாதியோ போலீஸோ புதையலண்டே போக போகிறதில்ல. நாம் மட்டும்தான் போக போகிறோம். அப்படியா? நாம் அதை கண்டுபிடிச்சிருவோன்னு நீ நம்புறியா? அப்போ உன் வாக்கு மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? அதுதான் எல்லாம் நடந்துக்கிட்டு வருது இல்லை? அப்படின்னா நாமளும் அதை தேடணும். ஆமாம், தேடுவோம். ஆத்தி சாவ சொல்லுறியா என்ன? அப்போ நான் பணமாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ என்ன சொல்கிற? உனக்கு எதுவும் ஆகாதியா. நீ சாமி, உன் கூட இருக்கிறதால எனக்கும் எதுவும் ஆகாது. நாம் நிச்சயமாக அந்த புதையலை கண்டுபிடிப்போம். எப்படி? அதுக்கு வழி இருக்குது. என்ன வழி? அது எங்கே இருக்குன்னு சொல்கிற பட்டயம் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னு எனக்கு ஒரு வேகத்தில் சொல்ல வந்தவள் அலங்காரத்துக்கு கொடுத்திருந்த சத்தியம் ஞாபகத்துக்கு வரவும் தயங்கி நின்றாள். அப்படி திரும்பி பார்த்தாள். முட்டை விழிகளும் முரட்டு மீசையும் கைப்பிடி வாளுமாக தெரிந்தது. ஒரு மிரட்டினார். என்ன பிள்ளை, ஏதோ சொல்ல வந்த பாதியிலேயே விழுங்கிட்ட? பயமாக இருக்கு கிருஷ்ணா.
என்ன திடீர்னு பயம்? சத்தியம் பண்ணா பயமாகத்தானே இருக்கும். யாருக்கிட்ட சத்தியம் பண்ணின அது என்று அவள் தடுமாறும் பொழுது, ஏ கேனச்சிரிக்கி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்றபடியே நாச்சிமுத்து மொபட்டில் வந்து சேர்ந்தான். ஐயா என்று அவனை நோக்கி ஓடினாள். எலே, நீ இங்கே என்ன பண்ணுத? கிருஷ்ணனை பார்த்து கேட்டான் நாச்சிமுத்து. சாமி கும்பிட வந்தோம். வள்ளி பொன் இடையில் இட்டு சமாளித்தாள். 2 பேரும் ஒரு மார்க்கமாக தான் நிற்கிறீங்க. சரி, அரண்மனை வீட்டுக்கு வேகமாக போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம தானிய கிடங்குக்கு பக்கத்தில் இருக்க விருந்தாளி மனைக்கு போ. அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து தங்கி இருக்காரு. அவருக்கு அன்ன ஆகாரத்திலேருந்து தண்ணி தாம்பூலம் வரைக்கும் நீ தான் பொறுப்பு. இது ஆண்டையோட உத்தரவு. ஐயா, ஆறு இருந்த ஆஃபீஸரு யாரோ ஆர்க்கியோ பார்க்கியோ இந்த கல் மண்ணை தோண்டி தோண்டி தேடுவாகல்ல அவகுறான். அப்போ நம்ம ஊரில் எதை தேட போகிறாரோ அவரு? அதுதான் நம்ம புதையல் சமாச்சாரம் ஊரையே பேச வச்சிட்ருக்கே. அடியாத்தி, ஒரு பக்கம் மந்திரவாதியும் போலீஸோ, இப்போ இவரா? போலீஸ் தான் இவரை கூட்டிக்கிட்டே வந்திருக்கு. ஆமாம், நீ என்ன கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்க? மூடிக்கிட்டு சொன்னதை செய்ய புள்ள. சரி, போ, வர்றேன். அதெல்லாம் இல்லை, என் கூட இந்த வண்டியிலே வா. நீ ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளே சோறு ஆறி அவுலாயிடும் என்று நாச்சிமுத்து வள்ளி பொண்ணை இழுத்து கொண்டு செல்ல, கிருஷ்ணன் அதை பார்த்தபடியே நின்றான். தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த காரை அந்த வீட்டில் லுங்கி உடுப்புக்கு மாறி இருந்தார் திரவிய மாணிக்கம். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பெட்டியும் பேகும் வந்துவிட்டு இருந்தன. அதிலிருந்து சோப் டப்பாவையும் டவலையும் எடுத்துக்கொண்டு கொல்லைப்பக்கம் சென்றார். ராட்சசமாக வளர்ந்திருந்தது பாதாம் மரம். பழுத்த கொட்டைகள் ஏராளமாக உதிர்ந்து கிடந்தன. அணில்களின் கும்மாளம் வேறு. கிணற்றில் ராட்டினம் இருந்தது. கயிறும் வாளியும் இல்லை. நாலாபுரமும் தேடும் பொழுதே கயிறு வாளி சகிதமாக நாச்சிமுத்துவும் அவளோடு வள்ளி பொண்ணும் வந்து சேர்ந்தனர். தெரியும், நீங்கள் இப்படி தேடிக்கிட்டு நிற்பீங்கன்னு என்றபடியே நாச்சிமுத்து மடமடுவென்று வாளி கயிற்றை மாட்டி தண்ணீர் இறைக்க வழி செய்தார். அப்படியே வள்ளி பொண்ணு சாப்பாட்டு கேரியரை அடுக்கலைக்குள் வைத்தவளாக கொல்லைப்புறம் வரவும் அவளிடம் நீர் இறைக்கச் சொன்னான். அவளும் தயாரானாள். அப்பொழுதுதான் கிணற்று திட்டை பார்த்தார் திரவிய மாணிக்கம். அதன் வட்ட வடிவ சுவரில் சில கல்வெட்டு எழுத்துக்கள். வேகமாக நெருங்கியவர் சில நிமிடங்களில் அதை உப்பு காகிதம் கொண்டு தேய்த்து கூர்ந்து பார்த்தார். வட்ட எழுத்துக்களில் காசிக்கு நிகரான கங்கை கேணி என்கின்ற சொற்கள். கீழே 4 வரியில் பாடலும் ஒன்று இருந்தது. பிறைப்பார்க்கு குறை நீங்கும் என்பர். அது எப்படி என்பதன் பின்னால் உள்ள அந்த புராண கதை மிக விசேஷமானது. அந்த கதை சொன்ன பக்திக்கு சமந்தகமணி உபாக்கியானம் என்று பெயர். உபாக்கியானம் என்றால் கிளைக்கதை என்று பொருள். 18 புராணங்களில் ஒன்றான கந்த புராணத்தில் உள்ளது அது. பாகவதத்திலும் இந்த கதை இருக்கின்றது. கொங்கணருக்குள் வானில் தென்பட்ட 3ஆம் பிறை சமந்தகமணி சம்பந்தப்பட்ட அந்த கதையைத்தான் முதலில் ஞாபகப்படுத்தியது. அந்த கதைக்கு ஒரு சிறப்புண்டு. அதை சொல்பவர், கேட்பவர், சிந்திப்பவர் ஆகிய மூவருக்கும் எல்லா நலன்களும் ஏற்படுமாம். இப்படி ஒரு வரத்தை பிள்ளையாராகிய கணபதியும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் கொடுத்துள்ளனர். முதலில் இந்த நந்தி தேவர்தான் இதை சொன்னார். அதுவும் பிரம்மபுத்திரனான சனத்குமாரனுக்கு சொன்ன சாக்கில் எல்லோருக்கும் சொல்லப்பட்டது எனலாம். தன் ஜலப்பிராண தவத்துக்கு முன்னால் அந்த பிறைக்கால வேளையில் சமந்தகமணி புராணத்தை நினைத்து பார்த்த கொங்கணர் அப்பொழுதே ஒரு காரியம் செய்தார். அவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் சற்றே முக்கோண வடிவில் ஒரு கல் கிடந்தது. ஆங்காங்கே அருகம்புல்லும் வளர்ந்திருந்தது. காட்டுத் தாவரங்கள் மண்டி கிடக்கும் இடத்தில் அருகம்புல் பெரிதாக வளராது. அதற்கு சூரிய ஒளி தடையின்றி வேண்டும். அந்த தட்டையான மலைத்தளத்து நிலப்பரப்பில் அருகம்புற்களை காணவும் மிகவும் மகிழ்ந்த கொங்கணர் அவற்றை மனவணக்கம் செய்து அதன் பின் வேரோடு பறித்தெடுத்தார். பிறகு முக்கோண வடிவு கல்லுடன் பூதக்கண்ணுவும் வடமலையும் கட்டி தந்த சிறிய குடிலுக்குள் சென்றார். அந்த தென்மேற்கு பக்கத்தில் கல்லை வைத்து அதன் மேல் அருகம்புற்களை அர்ச்சிப்பது போல் போட்டார். தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை என்றொரு பெயரும் உண்டு. அதே வேகத்தில் வெளியில் வந்தவர் முழு இருட்டு சூழும் முன் அப்பகுதி முழுக்க அந்த மரக்கூட்டங்களில் ஒரு மரத்தை மட்டும் தேடி ஓடினார். அது ஜோதி விருட்சம் எனப்படும் விசேஷ மரமாகும். அதன் இலைகளை சுருட்டி திரி போல ஆக்கி அதில் தீயிட்டால் அந்த இலை திரி எண்ணெயூட்டப்பட்ட விளக்கத்திரி போலவே ஒளிரும்.
அந்த விருட்சத்தின் இலைகளை திரும்பவும் மனவணக்கத்துடன் பறித்தவர் அதை கொண்டு குடிலுக்குள் ஒரு விளக்கேற்றும் முயற்சியில் இறங்கினார். ஒரு தாவரத்திடம் ஒன்றை அடைய விரும்பும் பொழுது அதை வணங்குவது என்பது ஒரு பண்பாடு. முக்கோண வடிவக்கல் அவர் வரையில் பிள்ளையார் எனப்படுகின்ற கணபதியாக ஆகியிருந்தது. அந்த கல்லின் முன்னே உள்ள தரையில் ஒரு சிறு குழியை மண் அகல் போல தோண்டியவர் அகலுக்குள் திரி போடுவது போல அந்த ஜோதி கர்ப்ப இலையை இரு கையை கொண்டு சுருட்டி அதன் நுனியில் தீ மூட்ட தயாரானார். அவர் சுமந்து வந்திருந்த மூட்டையில் காவி துணிக்குள் இரு சிக்கிமுக்கி கற்கள் இருந்தன. சருகுகளை திரட்டி அதனுள் அவற்றை உரசிட எளிதில் தீப்பற்றிடும். கொடிக்கு வெளியே வாயு மூலையான வடவேற்கு மூலையில் அவ்வாறு தீ மூட்டியவர் அதில் ஒரு சுள்ளியை பற்றச் செய்து எடுத்து வந்து பிள்ளையாரின் கல் முன்னுள்ள அகல்குழி ஜோதி விருட்ச இல்லத்திரியில் போட அதுவும் எண்ணெய் விளக்கு போல சுடர் விடலாயிற்று. எண்ணெய்க்குள் இருந்த ஜோதி கர்ப்ப இல்லைத்திரி 2 மடங்கு நேரம் எரியும் என்பர். அந்த சுடர் ஒளியில் பிள்ளையார் கல்லும் கணபதியே அங்கு தோன்றிவிட்ட ஒரு உணர்வை அவருக்கு அளித்தது. குடிலுக்கு வெளிச்சம் பரவியது. வெளியேயும் சருகுகள் பற்றி எரிந்து எல்லா புறமும் வெளிச்சம் உண்டானது. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு கணபதியை தொழுத பிறகு தொடங்க வேண்டும். அப்படி தொடங்குவதே முழுமையான வெற்றியை அடையும். கணபதி என்னும் பிரணவத்தின் அருள் முதலானால் வெற்றி என்பதே அதனுடைய முடிவாகும். அவசர கணபதிக்கு ஆகமம் பெரிதில்லை என்று இதை வைத்தே கூறப்பட்டது. பிடித்தால் பிள்ளையார், அதே வழித்தெடுத்தால் சாணி என்றொரு சொலவடையும் கூட உண்டு. அணுக எளியவர் இந்த கணபதி. ஒரு மண்ணை பிசைந்து கோணல் மாணலாக கூட இவரை பிடித்து விடலாம். எங்கும் கிடைக்கும் அருகம்புல் போதும் அவரை அர்ச்சிக்க. இடம், பொருள், காலம், அகாலம் எதுவுமே பெரிதில்லை. உளமார்ந்த பக்தி மட்டும் குறைவின்றி இருக்க வேண்டும். கொங்கணரிடம் அது துளியும் குறைவில்லை. அந்த குடிலுக்குள் கணபதி குடிபுகுந்து ஆகிவிட்டது. வெண்ணிலும் 3ஆம் பிறையை கண்டு கணபதியை வணங்கிவிட்டு அப்படியே ஜலப்பிராண தவத்தில் அமர்ந்துவிட்டால் நிச்சயம் அது யாதொரு தடையுமின்றி ஒரு மண்டலம் நிகழ்ந்து முடிந்துவிடும். இந்த வழிபாடு பூதக்கண்ணுவுக்கும் வடமலைக்கும் சக்தி தந்து மேற்கொண்டு இடையூறுகள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளும். இப்படி ஒரு திட்டமிடலோடு குடிசைக்குள் நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொண்டு அமர்ந்தவர் சமந்தகமணி புராணத்தை எண்ணலானார். உருவு கண்டே எல்லாமை வேண்டும் என்கின்ற அரிய கருத்தோடு நுட்பமான பல செய்திகளை உடையது அந்த புராண வரலாறு. பிரணவஸ்வரூபியான விநாயகப் பெருமான் சந்திரமண்டல பிரவேசம் செய்கின்றார். அவரது யானை உருவத்தையும் மூஞ்சூர் வாகனத்தையும் கண்டு சந்திரன் அவரை கேலி செய்கின்றான். முரம் போல காது, பானை போல வயிறு, குட்டையான உருவம் என்று சிரிக்கின்றான். சர்வ லோகங்களிலும் தானே பேரழகன் என்கின்ற எண்ணம் சந்திரனுக்கு. அது செருக்கோடு இப்படி பேசவும் நடக்கவும் செய்தது. சந்திரனுக்கு பாடம் கற்பிக்கும் விநாயகரும் இனி உன்னை எவர் கண்டாலும் அவதிப்படுவர் என்று சபிக்கின்றார். இதனால் சந்திரன் மறைய வேண்டிய நிலை உருவாகின்றது. பிறகு சந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கோருகிறான். அதனால் 4ஆம் பிறையன்று உன்னை காண்பவர் மட்டும் அவதிப்படுவர் என்று அந்த சாபத்தில் ஒரு சிறு திருத்தம் செய்கின்றார் விநாயகர். இந்த 4ஆம் பிறையை ஒரு சமயம் கிருஷ்ணன் காண நேரிட்டு கிருஷ்ணனின் மேல் திருட்டு பழி விழுகின்றது. அதை விவரிப்பதே சமந்தகமணி புராணம். அதன் பிறகு கிருஷ்ணனை பத்தினியலான பாமா ருக்மணி இருவரும் விநாயகரை வழிபட்டிட விநாயகர் தோன்றி அந்த 4ஆம் பிறையை கண்டால் அவதிப்படுவர் என்கின்ற போதிலும் அதிலும் சில மாற்றங்கள் செய்கிறார். பிறையை கண்ட மாத்திரத்தில் கிருஷ்ணா என்றிட துன்பம் நேராது. முதல் நாள் 3ஆம் பிறை பார்த்திருந்தாலும் துன்பம் நேராது. இது போக ஆண்டிற்கு ஒரு முறை இந்த 4ஆம் பிறை நாளான சதுர்த்தசி நாளில் தன்னை வணங்கினாலும் வருடம் முழுக்க நன்மை உண்டாகும் என்று கூறுகின்றார். இதனாலேயே இந்த சதுர்த்தசி நாள்தான் சங்கடஹர சதுர்த்தி என்று ஆனது. கொங்கணர் அனைத்தையும் எண்ணி பார்த்தபடியே அந்த பிறை இரவில் குடிலுக்குள் தன் தவத்தை தொடங்கினார். முன்னதாக பசியாது இருக்கும் பச்சிலைகளை அவர் விபூதி சம்படத்தில் எரிந்தன. அதை எடுத்து வாயில் போட்டு மென்றவர் அருவி நீரை அள்ளி பருகிவிட்டு வந்து தவத்தில் அமர்ந்தார்.
சிறிது நேரத்தில் வடமலை வந்துவிட்டான். வந்தவன் அவிந்து அடங்கியிருந்த வாயுமூலை சருகுகளிடம் சென்று விழுந்து கிடந்த மேலும் சில மரக்கிளைகளை எடுத்து வந்து போட்டான். அதை எரிய விட்டபடியே குளிர்க்கு இதமாக அருகில் அமர்ந்து கொண்டான். அவன் கரத்தில் ஒரு கம்பும் இடையில் ஒருபுறம் கட்டாரியும் இன்னொரு புறத்தில் குறுவாளும் இருந்தன. எரிகின்ற நெருப்பின் ஒளியில் கருத்த அவனது கட்டுடல் பொன்னாய் ஜொலித்தது. பொங்கனரின் தவமும் தொடர்ந்தபடியே இருந்தது. அந்த 4 வரி பாடல் சற்று சுலபமாக படிக்க முடிந்த விதத்தில் இருந்தது. கன்னிமூலை கேணி ஈதொரு காலச்சக்கரை ஏடு, வன்னியுரை ஞானி ஈது இது கண்ணில் பட கேடு என்பதுதான் அந்த பாடலின் வரிகள். சில எழுத்துக்கள் பாதி உதிர்ந்தும் சிதைந்தும் போயிருந்தன. அதை ஊகித்து ஒரு நாளில் அந்த 4 வரிகளை எழுதி கொண்டார் திரவியமாணிக்கம். குளிக்க வந்தவர் குளிக்காமல் அதை எழுதி கொள்வதிலேயே கவனமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வள்ளி பொண்ணு, ஐயா என்னங்க இது, குளிக்க வந்த இடத்துல அதை விட்டுட்டு எதையோ எழுதிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அவரும் அவளை முதல் தடவையாக நேருக்கு நேர் பார்த்தார். அவர் பார்க்கவும் அவள் சிரிக்கலானாள். நீ யாரு? என் பேர் வள்ளி பொண்ணுங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒத்தாசை பண்ண கார் வர அனுப்பியிருக்காருங்க. அப்போ வந்த வேலையை மட்டும் பார் என்றார் முடிவாக. பிறகு கிணற்றை சுற்றி வந்து ஒரு பார்வை பார்த்தார். எட்டி உள்ளே பார்க்கவும் நீர்மட்டம் மேல் அவருடைய முகமானது கண்ணாடியில் பார்ப்பது போல் தெரிந்தது. வள்ளி பொண்ணுக்கு ஏண்டா கேட்டோம் என்று ஆகிவிட்டது. சில வினாடிகள் நின்று யோசித்த திரவியமாணிக்கம் அதற்கு பிறகு அந்த கிணற்று நீரை அவராக இழுத்து முகத்தை கழுவிக்கொண்டார். டவலால் முகத்தை துடைத்து கொண்டே வீட்டுக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்தார். வள்ளிப்பொன் அவர் அருகே அவர் மேல் தன் நிழல் படுவது போல் சென்று நின்றாள். அவரும் ஏறிட்டு பார்வையே என்ன விஷயம் என்று கேட்டது. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுங்களா? அதுக்காகத்தான் நிற்கிறியா? ஆமாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு, ஐயா இருந்து பார்த்துட சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு என்றபடியே. அவர் பேசிய பேச்சு வள்ளிப்பொண்ணை கொஞ்சம் நெருடியது. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்லலானாள். அவள் அகன்றதுமே கைபேசியிடம் தொணப்பல். எஸ்ஐ லட்சுமணன் தான் பேசினார். என்ன சார், நல்லபடியாக அங்கே செட்டில் ஆக்கிட்டீங்களா? ஆயிட்டேன் லட்சுமணன். கொஞ்சம் உங்களால் இங்கே இப்போ வர முடியுமா? உடனேயே வரணுமா? அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை, மெல்ல சாப்பிட்டுட்டு கூட வாங்க, இங்கே ஒரு விஷயம் மாட்டி இருக்கு, அதுதான் கூப்பிட்டேன். அப்படியா? புதையலுக்கு ரிலேட்டிவா இருக்கலான்னு தான் தோணுது. அப்போ இப்போயே வர, ஏன் அசைன்மெண்ட்லேயே இதுதான் பெருசு என்ற லட்சுமணன் அடுத்த 10வது நிமிடத்தில் மோட்டார் பைக்கில் வந்து இறங்கிவிட்டார். திரவியமாணிக்கும் சாப்பிடக்கூட தோன்றாமல் எழுதி வைத்திருந்த பாடலிலேயே கவனமாக இருந்தார். பயங்கர யோசனையோ என்றபடியே வந்த லட்சுமணனுடன் நேராக கிணற்றடிக்குத்தான் சென்றார். உப்பு காகிதம் போட்டு தேய்த்த பகுதியை காட்டி தான் எழுதியிருந்ததையும் காட்டினார். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே சார் என்று கையை பிசைந்த லட்சுமணுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார் திரவியமாணிக்கம். கன்னிமூல கேணி ஈதொரு காலச்சக்கரை ஏடு, வன்னியுரை ஞானி ஈதிது கண்ணில் பட கேடு. அப்படின்னா இது ஒரு தென்மேற்கு மூலை கிணறு, இது ஒரு காலச்சக்கரை ஏடுனா காலத்தால் நடக்கிறது இது சொல்லிடும்னு அர்த்தம். இப்படிங்க சார் சொல்கிறேன். வன்னியரை ஞானி இதில் கண்ணில் பட கேடுன்னா வன்னி மரத்தடியில் இருக்கின்ற பிள்ளையாரைத்தான் இந்த வரி சொல்லுது. இந்த கிணத்துக்கும் பிள்ளையாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. ஆனையா பிள்ளையார் இங்கே இல்லை, சொல்லப்போனால் கன்னி மூலையில் தான் பிள்ளையாரை வச்சு கும்பிடுவாங்க. ஆனால் அப்படி இந்த பிள்ளையார் இருந்து கண்ணில் பட்டால் அது நல்லதில்லைன்னு அர்த்தம் வருது. அதுதான் ஏன்னு புரியல. இந்த பாட்டை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கிணத்து திட்டிலேயே பொறிச்சு வச்சுருக்காங்க. இதை பொறிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே கருங்கல்லால் கோட்டை சுவர் மாதிரி சுவரையே எழுப்பியிருக்காங்க. அநேகமாக இது பல 100 வருஷத்து கிணறாக இருக்கணும். உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதிலை நாயக்கர் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் இப்போ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ தான் வந்தவன். ஆனால் அவர் தான் இந்த ஊர்லேயே மோஸ்ட் சீனியர் பர்சன். புரியுது. அப்போ நாயக்கரை பார்த்துட வேண்டியது தான். அவரை பார்க்குறது இருக்கட்டும், இது எந்த விதத்தில் புதையலோடு சம்மந்தப்பட்டதுங்கிறீங்க? கல்வெட்டு எழுத்துக்களோட தன்மை, அதாவது எழுத்துக்களோட வரி வடிவம் கோயிலில் நான் முன்பு பார்த்த எழுத்துக்களோடு ஒத்துப்போகுது.
கோவில் கட்டின காலத்திலே கூட இந்த கிணறும் தோண்டப்பட்டிருக்கலாம். ஆனால் புதையல் சம்மந்தமாக இதில் எந்த செய்தியும் இல்லையே. இருக்கு இருக்கா? ஆமாம், மறைவாக இருக்குது. எப்படி? பிள்ளையாரை பற்றி குறிப்பு இருக்குது. ஆனால் பிள்ளையார் சிலையே இங்கே இல்லையே, கவனிச்சிங்களா? அதனால் அது ஒரு விஷயம். அடுத்து இந்த ஊருக்கு கன்னி மூலை, இந்த வீட்டுக்கும் கன்னி மூலை. இங்கே வாசுபடி கேணி இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த வீட்டுக்கு கூடவே கூடாது. ஏன், இருந்தால் என்னாகும்? ஒருக்கு கோவிலோ குளமோ இல்லை, தண்ணீர் தொட்டியோ எங்கே இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அது ஈசான்யத்தில் தான் இருக்கலாம், அக்னி வாயுவிடத்திலே கூட இருக்கலாம். இங்கே இருக்கிறதால நன்மை தான் குறைவு, பெரிய தீமை இல்லை. ஆனால் கன்னிமூலைங்கிறது தென்மேற்கில் கூடாது. இதையெல்லாம் இந்த திரவிய மாணிக்கம் சொல்லலை, நான் வாசித்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே. என்ன? இந்த வாஸ்துவையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. அவ்வளவு டூப்பு. மேல்நாட்டுக்காரவங்களுக்கு வாசுங்கிற இந்த பேர் கூட தெரியாது. அவங்க சௌரியத்துக்காக ஊட்டி கட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் நல்லா இல்லையா? மிக சகஜமாகத்தான் கேட்டார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், இதை விடவே நான் கேள்விகள் கேட்டவன் தான். மனசில் வச்சுக்கிடுங்க. இது சாஸ்திரம்னு சொல்லப்பட்டாலும் என் வரையில் இது ஒரு விஞ்ஞானமும் கூட. இதை சிலர் வியாபாரமாக்கி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களை போல் உள்ளவங்கள்லாம் தயக்கம் காட்டுறீங்க. நான் உறுதியாக ஒரு கருத்தை மட்டும் வச்சுருக்கேன். அர்த்தமில்லாத பொய்யும் புனைச்சுருட்டும் காலம் கடந்து இல்லாமல் வாழாது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு ஒரு சொலவடையே உண்டு. அந்த அடிப்படையில் காலங்காலமாக இருக்கிற எதுவுமே பொய் கிடையாது. நாம் நல்லா வாழத்தான் வழிகாட்டுதுன்னு நான் நம்புகிறேன். இதை நானும் ஒப்புக்கிறேங்க. நானும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆர்கியூ பண்ணினேன். நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது சம்மந்தமாக எப்போ நாயக்கரை போய் பார்க்கலாம்? அப்படி அவர் கேட்ட பொழுது நாயக்கரை காரை வீட்டு முகப்பில் நிற்க அவர் இறங்கி வரலானார். கேட்டீங்க, வந்துட்டாரு பாருங்க. என்ன ஆராய்ச்சியாளரே, வந்து உட்காரக்கூட இல்லை, அதுக்குள்ளார கேணியை வச்சு ஆராய்ச்சியா? ஐயா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வள்ளி பொண்ணு தான் வந்து சொன்னுச்சு. நீங்கள் அவளை போன்னு சொல்லவும் திரும்பிட்டா. ஏன்னு நான் கேட்கவும் நடந்ததை சொன்னான். நல்லதாக போச்சுங்க. குளிக்கலான்னு கேணி பக்கம் போனேன். அந்த பாட்டு கண்ணில் படவும் எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பாட்டு பாடி ஒரு ஒரு பிள்ளையார் சிலை இருக்கணும், ஆனால் இல்லை. கேணியும் அங்கே கூடாது, ஆனால் இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரிதான். எங்கள் கொள்ளுத்தாத்தா கட்டின வீடு இது. அப்போ தோண்டின கேணி தான் இது. அவர் எப்போவுமே இங்கே தான் இருப்பாராம். ஆனால் அவர் மேலே ஒரு மரக்கிளை முறிஞ்சு விழுந்து காயம்பட்டு கடைசியில் இறந்துட்டார். அது என் பாட்டியை பாதித்து ரொம்பவே விசனப்பட்டாகலாம். நம்ம கோயில் நந்திக்கிட்டே கூட முறையிட்டாகலாம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்க கனவுலே கொங்கண சித்தர் வந்து கேணிக்குள்ளார ஒரு பிள்ளையார் சிலையை செய்து உள்ளே பிரதிஷ்டையும் பண்ண சொல்லிட்டார். அப்படியே இதை கங்கையாக நினச்சி வழிபட்டும் வந்தா அந்த தோஷம் தாக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். கூடவே தண்ணிக்குள்ளே அந்த பிள்ளையார் இருக்கிறவரை ஆபத்து இல்லை. தண்ணி வற்றி போய் வெளியே தெரிஞ்சால் அது ஊருக்கு நல்லதில்லை. வறட்சி நோவுன்னு ஏற்படும்னு அந்த அர்த்தத்தில் அவரே ஒரு ஓலையில் இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். கண் திறந்து பார்த்தா இந்த உலை பாட்டிக்கு பக்கத்திலேயே கிடந்ததாம். ஒரு சொம்பில் கங்கை தண்ணியும் இருந்துச்சான். அந்த ஓலை இப்பவும் என்கிட்ட பத்திரமாக இருக்குது, ரொம்ப பத்திரமாக இருக்குது என்றார். நாயக்கர் கேணி நீருக்குள் பிள்ளையார் சிலை இருப்பதை காரண காரியங்களோடு சொல்லி முடிக்கவும் திரவிய மாணிக்கத்தின் முகத்தில் ஒரு மலர்ச்சி. வேகமாக பின்பக்கம் சென்று கேணியை குனிந்து பார்க்கலானார். பின்னாலேயே சென்ற நாயக்கர், அந்த 30 அடிக்கு கீழே இருக்குது அந்த கிணறு வத்தி. நான் பார்த்ததில்லை. அந்த பிள்ளையாரை என் காலத்தில் பார்த்ததில்லை. ஆனால் என் பாட்டனார் ஒரு சமயம் பார்த்தாராம். அதுக்கு தகுந்த மாதிரியே அப்போ ஊர் முழுக்க காலரா, வாந்தி, பேதின்னு சாவுகளும் நிறைய விழுந்துச்சான் என்று ஒரு உபரி தகவலையும் சொன்னார். திரவிய மாணிக்கத்தின் முகம் மேலும் மலர்ந்தது. அதை பார்த்த நாயக்கர், இப்போ உங்களுக்கு என்ன தோணுது என்று கேட்டார். ஒருத்தர் காலை நாம் தெரியாமல் மிதிச்சிட்டா அவங்கக்கிட்ட சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம். அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க. அது ஒரு பரிகாரம்.
அது மாதிரி ஒரு பரிகாரம் இங்கேயும் இருக்குது. எனக்கு ஒரு புது தகவல். ஆமாம், இது கும்பிட போக வேண்டிய கேணியாச்சே. பார்த்தா அப்படி தெரியலையே. வருஷா வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த கேணிக்கு பூசை செய்வோம். ஆடிப்பெருக்கன்னிக்கும் பூசை உண்டு. அப்படியே விருந்தாளிகளுக்கு இன்னும் ஒதுக்கிட்டதால் ரொம்ப புழக்கம் இல்லாமல் இப்படி கிடக்கு. இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்று லக்ஷ்மணன் அவர்களை பார்த்தார். இப்படி கேட்கிறதுக்கு அந்த கேள்வியே கேட்டுப்படலாம். நமக்குள்ளாரையே பேசிக்கிட்டு என்ன தயக்கம்? கேளுமையா. மழையத்து போனாதான் வறட்சி வரும். வறட்சி வந்தால் வறுமையும் வரும். இதை ஒன்றை தொட்டு ஒன்றுங்கிற இயற்கை தானே. அதனால் இல்லை, பிள்ளையார் வெளியே தெரிஞ்சா அதனால் ஆபத்துங்கிற மாதிரி பாட்டு சொல்லுதே, அதுதான் எனக்கு புரியல. எஸ்ஐ எங்கே வர்றாருன்னு எனக்கு புரியுது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ எனக்கு கோயிலுக்கு போய் ஆறாமரை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தோணுது. இப்போ தெரிய வந்த மாதிரி பல புது புது விஷயங்கள் கிடைக்கும்னு தோணுது. ஆமாம், கோயில் எப்போ திறக்கும்? திரவியமாணிக்கம் கோவில் திறப்பை பற்றி கேட்கவும் தன் கைகடிகாரத்தை பார்த்த நாயக்கர் 4:30 மணிக்கு திறந்துடுவாங்க. 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் போங்க, நான் குருக்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது என்றார். திரவியமாணிக்கம் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி. அதை கேட்கவும் அவருக்கு இன்னமும் அதிக மகிழ்ச்சி உண்டானது. மனதுக்குள்ளேயே அவசியம் ஏற்பட்டால் ரகசியமாக இரவு கோயிலுக்குள்ளேயே தங்கிவிடுவேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார் அவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.